மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை எழும்பூரில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். ஏத்த மாட்டாங்க, இல்ல அடுத்த ஜூலை மாதம் ஏத்துவாங்க, உறுதியா ஏத்துவாங்க. ஏத்துவாரா? ஏன்னா அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வருது. ஆமா, அப்புறம் உள்ளாட்சி சட்டமன்றம். அதனால இதெல்லாம் நினைச்சு பாருங்க. 23 மாதங்கள், 3 ஆண்டு, 2 ஆண்டு கூட இல்ல, 23 ஆண்டுகளில் மாதங்களில் 33.7 விழுக்காடு உயர்த்திருக்கிறது. 33 3ல் ஒரு பங்கு. எவ்வளவு அநியாயம் இல்ல? 3ல் ஒரு பங்கு எவ்வளவு அநியாயம். சரி, இது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமானது, நம்முடைய வழக்கறிஞர் பாலு, செல்வகுமார் எல்லாமே பிளக்கார்டு வச்சிருந்தா. என்ன வச்சிருந்தோம்? ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கு என்னாச்சு? 221வது வாக்குறுதி. திமுக தேர்தலுக்கு முன்பு கொடுத்த 221வது வாக்குறுதி ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு என்னாச்சு? 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 சி கொண்டு வருவாங்களா? ஒண்ணு இல்ல. இது எப்போ யார் யோசனை சொன்னாங்க தெரியுமா? அந்த யோசனைய முதலில் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை. இது 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்க சொன்னோம். மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க, மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன யோசனை இது. கடந்த ஆட்சியாளர்கள் நாங்க கேட்டு பார்த்தோம், ஒன்னும் பண்ணல. இப்பயும் நாங்க எத்தனையோ முறை போராட்டம் சொல்லிருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா சாதாரண வீட்டுல, அடித்தள ஏழை வீட்டுல ஆண்டுதோறும் 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். நினைச்சு பாரு, 6000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 500 ரூபாய் ஒரு மாதத்திற்கு. நான் சம்பளமே எவ்வளவு, வருமானமே எவ்வளவு? 6000 ரூபாய், 5500 ரூபாய் வருமானம். அவன் 500 ரூபாய் மிச்சப்படுத்துறதுதான். நினைச்சு பாருங்க, மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினா. ஆனா இவங்க அதை பத்தி இல்ல. தேர்தல் அறிக்கை வெறும் தேர்தல் அறிக்கை, சும்மா அறிக்கை, தேர்தல் அறிக்கை. அதாவது இந்த திமுக இந்த வெற்று அறிக்கை போடுவாங்க, வெற்று வாக்குறுதி கொடுப்பாங்க பாரு. இத மாதிரி வேற எந்த கட்சி இந்தியாவில் கிடையாது. இது அவங்க திமுக டிஎன்ஏல இருக்கு, ஏமாத்துறது. அது பேரு அறிவிப்பு திமுக, அவ்வளவுதான். அறிவிப்பு திமுக, வேற எதுவும் இல்ல. அறிவிப்பு திமுக இப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதனால இனியும் மக்கள் ஏமாறாதீங்க. இதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த போராட்டம் தொடரும். ஏதோ சும்மா ஒரு வந்தோமா போனோமா ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா கிடையாது. இவங்க திரும்ப பெற வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஆங்காங்கே பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களை திரட்டி பல வகை போராட்டங்களை தொடர்ந்து இவர்கள் திரும்ப பெறுகின்ற வகையிலே நாங்கள் நடத்துவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உடனடியாக மின்கட்டண உயர்வை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். முனைவோர்கள் தொழிற்சாலைகளில்